தருமபுரி மாவட்டம் ஆனந்த தாண்டவபுரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரகன்நாயகி ஸ்ரீ கல்யாண சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ பஞ்சவடிவீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 6 கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூர்ணாகூதிக்கு பிறகு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கருவறை கோபுரங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதற்கிடையே நேற்று இரவு பாலக்கோடு அருகே உள்ள வெள்ளிச்சந்தை, வெலகலஹள்ளி, ஜக்கசமுத்திரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழை பெய்ததால் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்த போதும் காற்றின் வேகம் தாங்காமல் விவசாயிகள் பயிரிட்ட மா, பலா, வாழை, தென்னை மரம் மற்றும் வீட்டின் மேற்கூரை உட்பட முறிந்து விழுந்து சேதமடைந்தன. மேலும் வாட்டி வதைத்த வெயிலில் பெய்த திடீர் மழையால் மாப்பிஞ்சுகள் அனைத்தும் மரத்திலிருந்து உதிர்ந்ததால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை காத்திட நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எர்ணாவூர் நாராயணன் கலந்து கொண்டு 3 இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, பழரசம், இளநீர் ஆகியவைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார வியாபாரிகள் நலசங்க தலைவர், துணைத் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சாலையோர வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. வெயிலின் தாக்கத்தால் மக்கள் வெளியில் வர அச்சப்படும் நிலையில் சாலையோர வியாபாரிகள் பொருட்கள் விற்பனை செய்ய முடியாமல் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெப்ப அலை அதிகம் வீசப்படும் என அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் ஒன்றான பெரம்பலூர் மாவட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உள்ளனர். ஒரு பக்கம் பழங்கள் விளைச்சல் குறைவு, மறுபுறம் விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் கோடை வெயில் தொடங்கியது முதல் மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ளதால் வாங்கி வைத்துள்ள பொருட்களை விற்பனை செய்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் இன்னும் கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் கொடுத்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிக பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளுக்காக பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. அதை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் தற்போது பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மேற்கூரை அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வெயில் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதாக மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.